கோவை, திருச்சி மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டுக்காக நடைபெறும் போராட்டத்தால் இதுவரை காணாத எழுச்சியை பெற்றுள்ளது. கோவை வ.உ.சி. மைதானத்தில் இரண்டாவது நாளாக போராட்டம் தொடர்ந்தது. போராட்டத்தில் கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் உள்பட 7000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கல்லூரி மாணவர்கள் பேரணியாக சென்று போராட்டத்தில் பங்கேற்றதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. மதுரையை சேர்ந்த சிவகுமார், தமிழ்ச்செல்வி தம்பதி திருமணம் முடித்த கையுடன் போராட்டத்தில் பங்கேற்றனர். இப்போ மாணவர்கள் களத்துல இறங்கிட்டாங்க. எல்லா பெண்களும் அப்புறம் குழந்தைகளும் எல்லா குடும்பத்தோட இதை கண்டிப்பா பங்கெடுத்து ஜல்லிக்கட்டை எடுத்து நடத்துமாறு நான் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம பெண்கள் இன்னைக்கு வீதிக்கு வந்தாதான் இனி கேட்பாங்களோ என்னமோ. ஏன்னா இத்தனை மாணவர்கள் இருக்காங்க. மாணவர்களோட அப்பா, அம்மா, தங்கச்சி, அக்கா எல்லாரும் வரணும்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். திருச்சியில் சமயபுரம் சுங்கச்சாவடி முன்பு 3000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று சத்திரம் பேருந்து நிலையம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பும் போராடிய மாணவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு அவசர சட்டம் இயற்றும் வரை போராட்டம் ஓயாது என சூளுரைத்தனர். நாமக்கல், திருச்செங்கோடு, மேட்டூர் மற்றும் சேலம் புறநகர் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவ மாணவிகள் 2000க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலை 8 மணிக்கு தொடங்கிய போராட்டத்திற்கு பல்வேறு அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்தன. மேலும் பிரதமர் மோடி மற்றும் பீட்டா செயல் அதிகாரியின் உருவ பொம்மைகளை எரித்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். ஒரு கட்டத்தில் மாணவர்கள் 2 பேர் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பதற்றம் ஏற்பட்டது. தொடர்ந்து ஏராளமானோர் இணைந்து வருவதால் போராட்டம் இரவிலும் தொடர்கிறது. இதேபோன்று சேலம் டவுன் ரயில் நிலையத்திற்குள் திரண்ட மாணவர்கள் காரைக்கால், பெங்களூர் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக பீலநாயக்கன்பட்டியிலும் மாணவர்கள் 15 மணி நேரத்திற்கு மேலாக தர்ணா போராட்டம் நடத்தி வருகின்றனர்.